மோனிக்குட்டி, நல்ல வேலை உனக்கு ஜுரம் எதுவும் வரல. எதுக்கு இப்படி சுருண்டு படுத்திருக்கமா? பயமா இருக்குமா? பயப்படக்கூடாதுமா, அம்மா தான் பக்கத்துல இருக்கேன்ல. அந்த லூசு பையன் ராஜு இனிமே இங்க வரமாட்டான். நீ தைரியமா தூங்கு, சரியா? அம்மா நீங்க என் பக்கத்துலயே இருப்பீங்களே? உன்னை விட்டு நான் எங்கடா போறேன்? அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். நீ தூங்குடா செல்லம். வா எந்திரி, படுமா, படு, நிம்மதியா தூங்கு. ஓகே? வினோ, அங்க என்னதான் நடக்குது? என்ன பேசிக்கிறாங்க? என்னத்த பேசிக்க போறாங்க? மொத்த குடும்பமும் சுத்தி நின்னு அந்த ராஜுவ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சோம்பேறி பையன் முட்டாள் பதில் பேசாம ஒண்ணும் தெரியாத மங்குடி மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த லூசு பையன் செஞ்ச வேலையில மோனிதான் பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கா. அவனை எல்லாம் நடு தெருவுல நிக்க வச்சு சவுக்கால 4 அடி குடுக்கணும்க்கா. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். விடு வினோ, அவன் பண்ணதுனால எனக்கு கெடுதல் ஒண்ணு நடக்கல, நல்லதுதான் நடந்திருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமா, என்னோட 3 லட்சியத்துல ஒண்ணு அவனாலதானே நிறைவேறுச்சு. இல்லனா மோனி என்கிட்ட எப்படி வந்திருக்க முடியும்? இந்த பிரச்சனை வந்ததுனால தானே மோனி என் கூட வந்து சேர்ந்தா. அந்த லூசு பையன் ராஜு நமக்கு நன்மைதான் பண்ணிருக்கான். அதானே பாவம். அந்த குடும்பம் வேணா அவனை திட்டலாம், நாம அவனை திட்ட வேணாங்க்கா. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி அந்த ராஜு நம்ம கூட இருந்தாலும் இல்லனாலும் நமக்கு தான் நல்லது நடக்குது. அக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட். எல்லாம் சரி, அந்த வீட்டு பத்திரம் கூட இப்ப உன் கையில தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் ராஜு குழந்தைய கடத்தினான். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? வெறும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்னக்கா பண்ண முடியும்? நான் வேற மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன். இதோட லீகல் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த லேக்கா நம்ம கூட இல்லையே. அந்த துரோகி நம்ம கூட இல்லாததே நல்லதாங்க்கா. வேற வக்கீல பிடிக்க வேண்டியதானே? எல்லா அட்வொகேட்டையும் நம்பிட முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம அப்ரோச் பண்ற அட்வொகேட் நமக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும். ஏன்னா செய்ய போறது இல்லீகலான விஷயம். அதுக்கு வளைஞ்சு கொடுக்கற மாதிரியான அட்வொகேட்டா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அட்வொகேட்டை நாம எங்கக்கா போய் தேடுறது? அதுக்குதான் நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்கானே, அவனுக்கு தான் போன போட போறேன். அப்படியா இருக்கா அந்த லீகல் எக்ஸ்பர்ட்? லிங்கம் தான். அக்கா, வக்கீல்னு சொன்ன இப்ப லிங்கம்னு சொல்ற, மாத்தி மாத்தி சொல்ற. அந்த லிங்கத்துக்கு அடுத்தவங்க சொத்தையும் கவர்மெண்ட் சொத்தையும் ஆட்டைய போடுறதுதான் வேலை. அத பத்தி கன்சல்ட் பண்றதுக்கு அவன் நிச்சயம் ஒரு அட்வொகேட்டா வச்சிருப்பான். அதுக்குதான் அவன் கிட்ட பேச போறேன். நீ கொஞ்சம் சைலண்டா இரு. என்னல இது? ரொம்ப நேரமா உங்ககிட்ட இருந்து போனே காணோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் பொண்ணு கிடைச்சிட்டாளா இல்லையா? கிடைச்சிட்டாயா? கடத்தினது வேற யாரும் இல்ல, என் வீட்டுக்காரருக்கு ஒரு முட்டாள் தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் கடத்தி வச்சிருந்தான். அவனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடத்தல சாக்கா வச்சு என் வீட்டுக்காரோட சண்டை போட்டு என் குழந்தைய என் கூடயே கூட்டிட்டு வந்துட்டேன். சொல்ல போனா இந்த டிராமாவால எனக்கு நன்மை தான் நடந்திருக்கு. உங்க பக்கம் என்ன விசேஷம்? அதை ஏன் கேக்குற? இந்த பைலோ எல்லாம் சேர்ந்து பெரிய காமெடி பண்ணி போட்டானுவோ. காமெடியா? என்னது? நேத்து நைட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பையன் இருக்கான்ல, அவன் தான் உன்கிட்ட டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாம்ல, அவனை இழுத்துட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினானுவோ. அப்படியா? அந்த ராஸ்கல் உன்கிட்ட டாக்குமெண்ட்டுக்கு காசு கேட்க நினைச்சிருக்கான். போதையில காயத்ரிக்கு பதிலா நம்ம காயாமோ பயலுக்கு போன் பண்ணிருக்கான். கால் பண்ணி உனக்காக தான் லிங்கையா கிட்ட இருந்து டாக்குமெண்ட் திருடி கொடுத்தேன், எனக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும்னு மிரட்டி இருக்காம்ல. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டான் அவன். உடனே நம்ம காயாமோ பயலுக்குள்ள இருந்த ஜேம்ஸ் பாண்டு முழிச்சுக்கிட்டான். அடடா, இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோமேன்னு அந்த திருட்டு பயல என் முன்னாடி கொண்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கிட்டு சபதம் வர போட்டான். சபதமா? என்னன்னு? என்கிட்ட இருந்து திருடின டாக்குமெண்ட உன்கிட்ட இருந்து அவன் மீட்டு கொடுப்பானா. அதுக்காக உன் பொண்ணை கடத்தி உன்னை மிரட்டி டாக்குமெண்ட வாங்குவானா. எப்படி இருக்கு நம்ம பயலோட ஜேம்ஸ் பாண்ட் வேலை? அட கூமுட்ட காயத்ரி முன்னகுட்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டால. இது எனக்கும் அவளுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். இத நீயா கண்டுபிடிச்ச மாதிரி குதிக்காத, ஒழுங்கா ஓடி போயிடு. அந்த காயத்ரியோட மகளை கடத்துறேன்னு ஆரம்பிச்ச உன் உடம்புல கை கால் இருக்கும், தலை இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அந்த பையன் அப்படியே அரண்டு போய் நின்னா. காயத்ரியோட நேர்மை எவனுக்கும் புரியாது, காயத்ரியோட மூளை எவனாலும் எடை போடவும் முடியாது. அதனாலதான் உன் கூறுகட்ட மச்சனை உன் குழந்தைய கடத்தி உன்கிட்ட சிக்கிக்கிட்டான். அதனாலதான் யா
போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு டிராமா போட்டு இப்ப என் குழந்தைய நான் ஏன் கூடயே கூட்டிட்டு வந்துட்டேன். போதா குறைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உங்க கையில பணம் வாங்குறவர் போல. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துட்டாரு. ஏம்ல நீ பெரிய ஆள் தாம்ல, புள்ளைய கைப்பத்திட்ட, அந்த வீட்டு பத்திரத்தையும் கைப்பத்திட்ட, நீ கில்லாடிதாம்ல. நிச்சயம் உன் புருஷனையும் நீ உன் பக்கம் கொண்டு வந்துருவல, அது நல்லா தெரியுதுல. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துரும்யா. நேத்துதான் அந்த மனுஷன் என்ன போட்டு அடிச்சாரு. இன்னைக்கு என் குழந்தைய தேடி என் கூட தான் அலைஞ்சாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு லேசா அடிபட்டத ரொம்ப பாசமா விசாரிச்சாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் வந்துட்டு தான் இருக்காரு. அரா சக்க, நீ கொஞ்சம் கொஞ்சமா மகாராணியா மாறுறேன்னு சொல்லு. எல்லாம் உங்களோட உதவியால தான்யா. இப்போ இன்னொரு உதவிக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். உதவியா? என்ன வேணும்னு கேள்ல, நான் செய்தேன். ஒண்ணும் இல்ல, இந்த சிவில் கேஸ் பாக்குற அட்வொகேட்ஸ் உங்க கூட யாராவது இருக்காங்களா? எதுக்குல? இல்ல, ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது சம்பந்தமா ஒரு அட்வொகேட் கிட்ட பேசணும். என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஒரு அட்வொகேட் இருந்தா, ஆனா அவளும் பாதியிலேயே துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு வேற யாரையும் தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல தாயி, நம்ம கிட்ட அருமையான வக்கீல் இருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன விவரம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சட்டத்தை விட சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பத்தி தான் அவருக்கு நல்லாவே தெரியும். எது வேணாலும் தைரியமா அவர்கிட்ட கேட்கலாம்ல. இந்த விஷயம் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும்யா. இருக்கிற ஒரிஜினல் பத்திரத்தை வச்சு நாம இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. இடத்துக்கு சொந்தக்காரங்களோட கையெழுத்து கண்டிப்பா வேணும். கையெழுத்து இல்லாம இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டு விளையாடுறத பத்தி அவர்கிட்ட நான் பேசணும். ஒரு பிரச்சனையும் இல்ல தாயி, நாளைக்கு நம்ம வீட்ல வச்சு வக்கீல் கிட்ட நீ பேசு. கூட துணைக்கு நானும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்யா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சும்மா இருப்பல, அப்பங்கிட்ட போய் மக நன்றி சொல்லலாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா போய் தூங்கல. வச்சுட்டுமா? சரிங்கய்யா. சார், எங்க வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்ப அவகிட்ட தான் இருக்கு. ஒருவேளை அவகிட்ட இல்லன்னு அவ போய் சொன்னாலும் அந்த டாக்குமெண்ட் அவகிட்ட இருக்குங்கிறது தான் உண்மை சார். ஆமா சார், அந்த நம்பி இவளுக்காக ஒரு குழப்பம் பண்ணிட்டான். பேங்க் லாக்கர்ல இருந்த எங்களோட டாக்குமெண்ட்டை இப்படியோ மாத்தி அதுல டூப்ளிகேட்டை வச்சு எங்களை ஏமாத்திருக்காங்க. அப்ப எங்க கையை விட்டு போன எங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப அவ கையில இருக்கு. பேங்க் லாக்கர்ல இருந்தது ஒரு ஆள் எடுத்திருக்காங்கறீங்க. நீங்க லீகலா எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? இது வரைக்கும் இல்ல சார், இனிமே தான் எடுக்கணும். இப்ப அது பிரச்சனை இல்ல. எங்க வீட்டு டாக்குமெண்ட் அவ வச்சிருக்கா. அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேற, தாய் பத்திரம். அந்த பத்திரத்தை வச்சு அவ எங்க சொத்தை அபகரிக்க முடியுமா? சார், அவ ஏதோ பிளானோட தான் எங்க வீட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கைப்பற்றிருக்கா. அதனால எங்க சொத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா சார்? இதுதான் சார் எங்களுக்கு தெரியணும். நிச்சயம் முடியாது மேடம். ஒருத்தர் கையில ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கிறதுனால அவங்க அந்த சொத்துக்கு ஓனர் ஆயிட முடியாது. சொத்து கை மாறணும்னா அதோட வாரிசுகள் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கரையம் பண்ணி தரணும். அப்பதான் சொத்தை கை மாத்த முடியும். நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் அவ விடாம இந்த ஒரிஜினலை கைப்பற்றுறதுக்கு போராடி இப்ப கைப்பற்றிட்டாளே. எங்களுக்கு அவ ஏதாவது ஒரு தப்பான வழியில எங்க சொத்தை அடைஞ்சிருவாளோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க ஏன் சார் பயப்படணும்? அந்த வீடு உங்க வீடு. ஒரிஜினல் பத்திரம் காணாம போயிடுச்சா? அதனால என்ன, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி ஒரு டூப்ளிகேட் பத்திரம் வாங்கிக்கலாம். பேர் தான் டூப்ளிகேட் பத்திரமே தவிர ஒரிஜினல் பத்திரத்துக்கான அத்தனை பவரும் இந்த பத்திரத்துக்கு கட்டாயம் உண்டு. நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. அப்ளை பண்ணி டூப்ளிகேட் பத்திரத்தை அபிஷியலா வாங்க முடியுமா? அவ்வளோ ஈஸியா அது கிடைச்சிடாதுங்க. முதல்ல ஒரிஜினல் காணாம போயிடுச்சுன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பியோட தான் நீங்க டூப்ளிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பண்ணிடலாம் சார், உடனே பண்ணிடுறேன். வேற என்ன ப்ரொசீஜர் சார்? பெருசா வேற ஒண்ணும் இல்ல. அந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவர் இந்த மாதிரி ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சு, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதோட எஃப்ஐஆர் காப்பிய இதோட இணைச்சிருக்கேன், எனக்கு டூப்ளிகேட் காப்பியை கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணா அதை சப் ரெஜிஸ்டர் பரிசீலனை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள்ல உங்களுக்கு டூப்ளிகேட் பத்திரம் கைக்கு வந்துடும். சார், எங்க கையில டூப்ளிகேட் இருந்தாலும் அவ கையில ஒரிஜினல் இருக்கே, அதை வச்சு ஏதாவது பண்ணிட மாட்டாளா? எப்படி பண்ண முடியும்? 2 விஷயம் மேடம். முதல் விஷயம், நீங்க உங்க பத்திரத்தை காணும்னு புகார் கொடுத்திருக்கீங்க. இந்த நிலைமையில அவ கையில இருக்கிற ஒரிஜினலை வச்சு அவ ஏதாவது வேலையை காட்ட நினைச்சா அது திருட்டு கேஸ் ஆயிடும். அதாவது பத்திரத்தை திருடி அதை வச்சு அவ ஏதோ வேலை பார்த்திருக்கான்னு ப்ரூவ் ஆயிடும். அதுவே ஒரு குற்றம்னு அதுலயே அவளை ஈஸியா ஜெயிலுக்கு அனுப்பிடலாம்.
அது மட்டும் இல்ல சார், அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியமானது. எப்ப அந்த பத்திரத்துக்கு பதிலா அந்த ரிஜிஸ்டர் வேற ஒரு பத்திரத்தை கொடுத்தாரோ அப்பவே அந்த ஒரிஜினல் பத்திரம் செல்லாததாயிடும். பவர்லாம் உங்க கையில இருக்கிற பத்திரத்துக்கு தான் இருக்கும். அதனால அந்த ஒரிஜினலை வச்சு அதிகபட்சம் அவர் டேபிள் தான் துடைக்கலாம். நீங்க நிம்மதியா இருங்க. இப்பதான் சார் எங்களுக்கு தெம்பே வந்திருக்கு. லேட் பண்ணாம உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் பேப்பர் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். வரோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். வரோம். என்னங்க, என்னால லீவ் போட முடியாது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? சரி சத்யா, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க லிங்கா ஐயாவோட அட்வொகேட். உங்ககிட்ட எதையும் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தாராளமா நம்பலாம்ல. சார்வால் தான் எனக்கு ரொம்ப காலமா அட்வொகேட். அடிதடி கேஸ்ல இருந்து சிவில் வரைக்கும் எனக்கு எல்லாமே இவர்தான். சொல்லுங்க மேடம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சார், என் புகுந்த வீடு ஜெயஹிந்த் விலாஸ். என் புருஷனோட வீடு. அந்த வீட்டுக்காக நான் பல வருஷம் சம்பாதிச்சு கொட்டி இருக்கேன். அந்த நன்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம என் புருஷனை என்ன டைவர்ஸ் பண்ண வச்சது மட்டும் இல்லாம என்ன அந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு அந்த வீடு வேணும். அவங்க எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் அந்த வீட்டை அரசாளணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயார். இதுக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு அந்த வீட்டை எப்படியாவது நான் கைப்பற்ற முடியுமா? அந்த வீடு என்னோடதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் வெளியில அனுப்ப முடியுமா? சொல்லுங்க. அந்த வீட்டை அடையறதுக்கு ஒரிஜினல் பத்திரம் பெருசா உதவி பண்ணாது. ஆனா வேற ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சார். அதுக்காக தானே நாங்க உங்களை வர சொல்லியிருக்கோம். சட்டத்துல இருக்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே நல்லா தெரியும். அதுல ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. அந்த குடும்பத்துல இப்ப யாரா இருக்கா? ஆ, என் மாமனாரு மாமியாரு, அப்புறம் என் புருஷன், அவருக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. கடைசியா ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. அந்த வீடு உங்க பேருக்கு வரணும்னா அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு அந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தி கொடுக்கணும். நிச்சயம் உங்க மச்சனங்க கையெழுத்து போட சான்ஸே இல்லை இல்லையா? கையெழுத்துன்னு கேட்டாலே வெட்டி போட்டுருவாங்க சார். என் மேல எல்லாரும் கொலை வெறியில இருக்காங்க. அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு ஃபார்மட்ல பத்திரம் எழுதி தரேன். அதுல உங்க மாமனார்ட்ட கையெழுத்து வாங்கிருங்க. அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. வீடு உங்க பேருக்கு வந்துரும். அப்படி என்ன எழுதி கையெழுத்து வாங்கணும் சார்? ரொம்ப சிம்பிள் மேடம். என்னோட காலத்துக்கு பின்னாடி என்னோட எல்லா சொத்தும் என்னோட மருமகளான இன்னாரோட மகள் இந்த அட்ரஸ்ல இருக்கிற காயத்ரிக்கு தான் போய் சேரணும்னு உங்க மாமனார் எழுதினதா ஒரு உயில் எழுத போறேன். அதுல உங்க மாமனாரோட சைன் வாங்கிட்டா விஷயம் முடிஞ்சது. அவ்வளவுதான் மேடம். அது எப்படி சார்? இது செல்லுமா? உலகத்திலே முக்கியமா செல்லுபடி ஆகிற டாக்குமெண்ட் உயில் தான். அதை விட வலிமையானது எதுவுமே இல்ல. உங்க மாமனார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். என்ன காயத்ரி, இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? உயில் உங்க பக்கம் இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கிறப்போ யாரு கேள்வி கேட்க முடியும்? உயில்ல கையெழுத்து வாங்குங்க, உடனே அவரை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷனே முடிங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்துல உரிமை கொண்டாட யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. தைரியமா இருங்க மேடம். என்னல காயத்ரி, இதுக்கு மேல உனக்கு என்ன டவுட்? டவுட்டா? நான் அப்படியே சந்தோஷத்துல மிதக்குறையா? உடனடியா என் மாமனார் கிட்ட சைன் வாங்குற வேலையை நான் ஆரம்பிக்கிறையா? எல்லாம் சரியில்ல. உன் மாமனார் எப்படி சைன் போட வைப்ப? கிழவன் படிச்சவன் இல்லையா? கேட்டோட கையெழுத்து போட்டு கொடுத்துருவானா? அதுக்கும் நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன். நல்லா யோசிச்சு இதுக்கும் ஒரு பிளான் போடுவேன். என்ன அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. நான் இப்போ அவங்கள என்ன பாடுபடுத்தி துரத்தி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இங்க பத்தியா? போய் வேலையை பாரியா?
குட் மார்னிங் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் வாங்க. சார், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்குறது தான் முக்கியமான வேலையே. அதான் நீங்க இருக்கீங்களே, இப்பவே நான் கம்ப்ளைண்ட் எழுதி தரேன், வாங்கிக்கங்க. என்ன சார் கம்ப்ளைண்ட்? பேங்க் லாக்கர்ல இருந்த எங்க வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் காணாம போயிடுச்சு சார். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? சார், அது எங்க வீட்டோட ஒரிஜினல் பத்திரம். அது காணாம போயிடுச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதோட எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போனாதான் டூப்ளிகேட் பத்திரத்துக்கு அப்ளை பண்ண முடியும். என்ன சார் இது? எப்ப பார்த்தாலும் எதையாவது காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நேத்துக்கு தான் உங்க அண்ணன் குழந்தைய காணும்னு வந்தீங்க, இப்போ உங்க வீட்டு பத்திரத்தை காணும்னு வந்திருக்கீங்க. சார், எங்க அண்ணன் மக காணாம போனதும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதானே சார்? காணாம போனா கம்ப்ளைண்ட் கொடுத்தானே ஆகணும். உங்க அண்ணன் குழந்தைய உங்களோட இன்னொரு அண்ணன் தானே கடத்திட்டு போயிருந்தான். இதையும் அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். அவங்ககிட்ட நல்லா விசாரிங்க, எங்க வேலையாவது மிச்சமாகும். என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? அந்த பத்திரம் இப்ப காயத்ரி கிட்ட இருக்கு. அதை மீட்கிறதுக்காக தான் என் அண்ணன் பொண்ணை கடத்தி டிராமா போட்டதா உங்ககிட்ட சொன்னானே. அப்புறம் என்ன சார்? சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு சார். இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி மட்டும் என்கிட்ட கொடுங்க, அது போதும் சார். இது என்ன சார், உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு? தினமும் உங்க கேஸ கண்டுபிடிக்கிறதுல எங்க நேரம் போதா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்குன்னு தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க சொல்லி மனு கொடுங்க, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், என்னவோ நான் ஓசில வாங்க வர மாதிரி தினமும் வரேன்னு சொல்றீங்க. சார், எங்க வீட்டு பத்திரம் காணாம போயிடுச்சு, நானே பதறி போய் வந்திருக்கேன். இப்பவே கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்க போறீங்களா இல்லையா? அப்படியா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சார், ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது? அதை விட உங்களுக்கு முக்கியமான வேலை எது சார்? அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. இது என்ன மர்டர் கேஸா, அப்டக்ஷன் கேஸா? சிவில் கேஸ் தானே, மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கேஸ் தானே. நாளைக்கு வாங்கிட்டா போச்சு, எதுவும் கெட்டு போயிடாது. நீங்க கிளம்புங்க. சார், இவ்வளவு அவசரமா இப்ப எங்க போறீங்க? அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் திரும்பி வர சாயந்தரம் கூட ஆகலாம். அதான் உங்களை நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. சார், நீங்க எப்போ வரீங்களோ வாங்க, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம நான் போக மாட்டேன். அப்படியா? அப்ப சரி, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டைம் இருந்தா வரேன். அதே எப்படி இல்ல, நம்ம போய் கூப்பிட்டதும் கையெழுத்து போடுறேன்னு சிதம்பரம் வருவாரா? அவ்வளவு பெரிய முட்டாளா அவரு? இல்லங்கய்யா, அவர் தானா வர மாட்டாரு, நாம தான் அவரை வர வைக்கணும். எப்படி வர வைப்ப? எப்படி பார்த்தாலும் அவர் ஒன்னே என்னை நம்ப மாட்டாரு. நம்ம கூப்பிட்டதும் வர்றதுக்கு அவர் என்ன சின்ன பிள்ளையா? ஏதாவது பொய்யான காரணம் சொல்லி அவரை வர வச்சாகணும்யா. வர வைக்கிறதுக்கு என்னால முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே புறப்பட்டு வந்தாலும் அவர் பசங்களுக்கு சந்தேகம் வந்தா எல்லா சோழியும் முடிஞ்சு போயிரும்ல. அதுக்கு என்ன வழி? அவங்களுக்கும் டவுட் வரக்கூடாது, அவரும் கட்டாயம் வரணும். சும்மா உயிர்ல கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடணும். அதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவரை வர வைக்கணும். அதுலதான் இருக்கு நம்மளோட சாமர்த்தியமே. எனக்கு என்னமோ இது நடக்கிற காரியமா தெரியல. வணக்கம் லிங்கம் சார். இங்க பாத்தியால என்ன சார்வால் காத்து இந்த பக்கமா வீசுது? அது ஒண்ணு இல்ல சார், இவங்கள பத்தின ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா மேடமும் இங்கே இருக்காங்க, நல்லதா போச்சு. எனக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல்? அப்படி என்ன தகவல்? உங்க மச்சினம் பிரகாஷ் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவனா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான்? அவங்க வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கான். அதுக்கு பதிலா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் வாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணுமா. அங்க போய் பத்திரம் காணா போச்சுன்னு சொன்னா மட்டும் போதாது, எஃப்ஐஆர் காப்பி வேணும். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. என்னல இது என்ன புது குத்தா இருக்கு? அப்படி அவருக்கு வீட்டு பத்திரத்தோட காப்பி கிடைச்சிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை மேடம். அது எப்படி பிரச்சனையாகும்? என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல், அவனுக்கு கிடைச்சாலும் அது காப்பி தானே. மேடம், புரியாம பேசுறீங்க. ஒரிஜினல் காணாம போயிடுச்சுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒத்துக்கிட்டா உங்ககிட்ட இருக்கிற பத்திரத்துக்கு வேல்யூ போயிடும். அப்புறம் பிரகாஷுக்கு தர காப்பியை தான் எல்லாரும் ஒரிஜினல்னு ஏத்துப்பாங்க. என்ன சார்வால் புதுசா குண்டு தூக்கி போடுறீரு? சட்டத்தை சொல்றேன் சார். அவர் கைக்கு டாக்குமெண்ட் காப்பி கிடைச்சிடுச்சுன்னா நீங்க ஒரிஜினல் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண பார்த்தா அது ஃபோர்ஜரி ஆயிடும். குறைந்தபட்சம் திருட்டு டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்த பாத்தீங்கன்னு உங்க மேல 420 கேஸே போடலாம். என்னல இது பயங்கரமா இருக்கு. காயத்ரி, அப்படின்னா இவ்வளவு நாள் பாடுபட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கைப்பற்றினது வேஸ்டா? இப்ப வரைக்கும் வேஸ்ட் இல்ல சார். ஆனா அவர் கைக்கு டாக்குமெண்ட் காப்பி கிடைச்சிடுச்சுன்னா நிச்சயமா வேஸ்ட் தான். கூடாது, நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடக்கூடாது. இது நடக்கவே கூடாது. மேடம், இப்போதைக்கு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லல. நாளைக்கு வாங்கன்னு சாக்கு காட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா எத்தனை நாளைக்கு இதை இழுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இல்ல சார், நாங்க வேற ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான் நிறைவேற வரைக்கும் அவனுக்கு பத்திரத்தோட காப்பி கிடைக்கவே கூடாது. அது வரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கவே கூடாது.
என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ நான் செய்யறேன் மேடம். அவர் படிச்சவரு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேற. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு வாய்தா வாங்குறது ரொம்ப கஷ்டம் மேடம். சர்வால், நீர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னத்தையாவது செய்யுங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. எப்படியாவது நாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கிற வரைக்கும் அவன் கொடுக்கிற கம்ப்ளைண்ட வாங்காம இழுத்தடிங்க. அதுக்கு நான் என்ன வேணாலும் தர தயாரா இருக்கேன். சார், நீங்க சொன்ன மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனை அது இல்ல. பிரகாஷை எப்படி சமாளிக்க போறேங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவரை நான் அலைய விடுறேன். என்ன காயத்ரி, இவர் இப்படி சொல்றாரு? இப்ப நீ என்ன பண்ண போற? அதைத்தான் ஏன் யோசிக்கணும். இவ்வளவு தூரம் சார்வால் வந்துட்டீரு, நீங்க வீட்டுக்கு வெறுங்க எவ்வளோ போக கூடாது. இப்படி வாங்க வாங்க சார். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ, அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?